ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே தமிழகத்துல தமிழக அரசு இலவச ஆன்மீக சுற்றுலா அழைச்சிக்கிட்டு போறாங்க. ஸோ எங்க இந்த ஆன்மீக சுற்றுலா கூட்டிட்டு போக போறாங்க, யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், அதை பத்தின தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த சுற்றுலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இலவசமா அழைச்சிட்டு போறாங்க. இந்த வாய்ப்பை ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. அது கூடவே இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்களையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த இலவச சுற்றுலா பத்தின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த பிடிஎஃப்லயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த ஸ்கீம்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷனையும் இதுல அட்டாச் பண்ணிருக்காங்க. அம்மன் திருக்கோயில்களுக்கு கட்டணமில்லா ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடி மாசம் வரப்போகுது அப்படின்றதுனால அம்மன் திருக்கோயில்களுக்கு கட்டணம் இல்லாம ஒரு ஆன்மீக பயணமா கூட்டிட்டு போக போறாங்க. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா பதிவு செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆன்மீக பயணம் செய்யறவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அம்மன் திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாகவும் 70 வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். அதாவது 60 வயசுக்கு அபோவ் இருக்கணும், 70 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அம்மன் திருக்கோயில்களில் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி இருக்கணும். உங்களால நடந்து போகக்கூடியது, உங்களோட வேலையை உங்களுக்கு செஞ்சுக்க கூடியதுக்கான உடல் தகுதி இருக்கணும். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் அம்மன் திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்படணும். ஸோ நீங்க எங்க வசிக்கிறீங்க, எந்த மாவட்டத்துல இருக்கீங்க அப்படின்றதுக்கான நிலையான முகவரின்றது உங்களோட ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது அம்மன் திருக்கோயில்களோட ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை. ஸோ பெரியவங்க மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகங்கள்ல பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதே அலுவலகத்துல நீங்க சப்மிட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையோட வெப்சைட்ல போயிட்டு இந்த பிடிஎஃப்லயே உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க டவுன்லோட் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பயணத்துக்கு போறவங்களுக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அதற்கான வருமான சான்றிதழை உரிய வருவாய் அதிகாரி கிட்ட வாங்கி நீங்க அட்டாச் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான சர்டிபிகேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிபிகேட், நீங்க இருக்கக்கூடியதுக்கான அந்த இருப்பிட சர்டிபிகேட், அது நம்மளோட ப்ரூஃப் கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட இன்கம் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். பக்தர்கள் ஒரு முறை மட்டும்தான் இந்த பயணத்துல கலந்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ரொம்ப ஃபில் பண்றது ஈஸி தான், தமிழ்லேயே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டணும். அதே மாதிரி விண்ணப்ப படிவ விடுதலின்றி முழுமையாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பேரு, உங்களோட அப்பா பேரு, உங்களோட இருப்பிட முகவரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். 31/12/2023 அன்னைக்கு 60 முதல்ல 70 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ். அதே மாதிரி ஆதார் நம்பர், இயர்லி உங்களுக்கான இன்கம், அதே மாதிரி விண்ணப்பதாரரோட கணவர் மனைவி விண்ணப்பித்துள்ள விவரம். ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அதை நீங்க இதுல மென்ஷன் பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல நீங்க அட்டாச் பண்ணணும். அந்த அட்டாச் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் இங்க ஆம் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ்ல உங்களோட பள்ளி கல்லூரி சான்றிதழ் இல்லைன்னா தொடர்புடைய வட்டாட்சியர்கிட்டையும் நீங்க சர்டிபிகேட் வாங்கலாம். பிறந்த தேதிக்கான சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கூல் படிச்சதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் கூட எடுத்துக்கிறாங்க. இருப்பிட முகவரிக்கும் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். பயணம் செய்ய உடல் தகுதி இருக்கா அப்படின்னா ஆம்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா ஆம். அதே மாதிரி வருமான சான்றிதழ் வட்டாட்சியர் சான்று இல்லைன்னா வருமான வரி தாக்கல் அத்தாட்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க கொடுக்கலாம். 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த உறுதிமொழிக்கு கீழே நீங்க சைன் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே இந்த ஆன்மீக பயணம் தொடர்பான ஒரு தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட வழிகாட்டுதல் படி 2024-25 ஆண்டுக்கான சட்டமன்ற அறிவிப்புல நிறைவேற்றிட வகையில இந்த இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களை தலைமையிடமாக கொண்டு தொடங்கும் ஆடி மாத அம்மன் திருக்கோயில்கள் ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும்
மூத்த குடிமக்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலா 1000 பக்தர்களை அழைச்சு செல்றதா இருக்காங்க. அதுக்கு 50 லட்சம் அரசு நிதியா வழங்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பினை நிறைவேற்ற வகையில நீங்க சென்னை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் இந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய அலுவலகத்துல தான் உங்களோட அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்தெந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க, இப்ப சென்னை மண்டலமா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஒரு சில கோயில்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. அது என்னென்ன கோயில்கள் அப்படின்னு சொல்லி இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மயிலாப்பூர் அருள்மிகு கற்பகாம்பாள் திருக்கோயில், அதே மாதிரி கீழே எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுவே தஞ்சாவூர் அப்படின்னா என்னென்ன கோயில் கவர் ஆகும், கோயம்புத்தூர் மண்டலத்துல என்னென்ன கோயில் கவர் ஆகும், திருச்சி, அதே மாதிரி மதுரை, அதே மாதிரி திருநெல்வேலி, இந்த இதெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஆடி மாத அம்மன் திருக்கோயில்களுக்கான ஆன்மீக பயணம் 4 கட்டமா கூட்டிட்டு போறாங்க. 19ஆம் தேதி, 26ஆம் தேதி, 2ஆம் தேதி, 9ஆம் தேதி. ஸோ இந்த மாசத்துல 2 நாட்கள் கூட்டிட்டு போறாங்க. அடுத்த மாசத்துல 2 நாட்கள் கூட்டிட்டு போறாங்க. அந்தந்த மண்டலங்கள்ல தான் அது தொடங்கப்பட இருக்கு. அதே போல இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட் அப்படின்றது இந்த மாசம் 17ஆம் தேதிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷனை சம்பந்தப்பட்ட மண்டல இணைய அலுவலகங்கள்ல ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு இது தொடர்பான விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணுக்கு அழைச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க எந்த மண்டலத்துக்குள்ள இருக்கீங்களோ அந்த மண்டலத்துக்கு கீழே வரக்கூடிய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்கு நீங்க கால் பண்ணியும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவல் தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படக்கூடிய மூத்த குடிமக்கள் இந்த மாதிரியான பயனுள்ள திட்டங்களை பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வைணவ கோயில்கள் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆன்மீக சுற்றுலா தமிழக அரசு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் காசிக்குமே கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எப்ப வந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்ததான் இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமை. நேற்று திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 78,912 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. அதே போல நேரடி சர்வ தரிசனத்துல 23 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் 10 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. டெய்லியும் கீழ்த்திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் 6 மணில இருந்து டோக்கன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவே எஸ்எஸ்டி கவுண்டர்ல வாங்க போறீங்கன்னா விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு, ஸ்ரீனிவாசம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு, பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி கவுண்டர்ஸ்ல டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவைலபிலிட்டி இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. ஒன்ஸ் டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட் டைம்ல இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா டோக்கன் கிடைக்கும். சில டேஸ்ல அடுத்த நாளுக்கான டோக்கன் மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் கூட அவைலபிள் இருக்கு. சில நேரங்கள்ல ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்துருது. அதே போல நீங்க ஆன்லைன்ல லக்கி டிப்ல ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு செலக்டே ஆக மாட்டேங்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா திருமலையில தரிசனம் போகும்போது கண்டிப்பா மிஸ் பண்ணாம சிஆர் ஆபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர்ல காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மாதிரி ஆஃப்லைன் லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுல ஆன்லைன்ல வரக்கூடிய அர்ச்சனா, தோமாலா இந்த சேவாக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். புதன்கிழமைகள்ல திருப்பாவட சேவா இது ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலமா ஆஃப்லைன்லயே நிறைய பேர் செலக்ட் ஆகி குலசேகர படிவரிக்கு போய் தர்ஷன் பாக்குறாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல கிடைக்கலன்றவங்க ஆஃப்லைன்லயும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். நேத்து கூட நம்மளோட சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நான் ஆஃப்லைன்ல சுப்ரபாத சேவாவுக்கு இன்னைக்கு அவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஆர்ஜிதம் கவுண்டர்ல ஆதார் கார்டு வச்சு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இன்னைக்குமே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல இன்னைக்கான ஸ்லாட்டும் நாளைக்கு காலையில 3 மணிக்கான ஸ்லாட் மட்டும்தான் கொடுத்தாங்க. நாளைக்கு காலையில கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் ஆணிவார் ஆஸ்தானத்தை முன்னிட்டு திருமலை கோவில்ல நடக்குது. இது மத்தியானம் 11 மணி வரைக்கும் நடக்கும். 12 மணிக்கு மேலதான் எல்லா தரிசனமுமே அலோவ் பண்ணுவாங்க. அதனால நேரடி சர்வதர்ஷனம் போறவங்க, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறவங்க, 300 ரூபாயில போறவங்க எல்லாருமே 12 மணிக்கு மேலதான் தர்ஷனுக்கு நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட் தாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.